அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்கள். தற்சமயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம குரு, 3 கேது சாதகம், 9 ராகு, 10ஆம் இடத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். விரய ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். ஜென்ம குரு என்பதால் தங்களுக்கு உழைப்பு அதிகம், துன்பத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது விதி. உத்தியோகத்தை பொறுத்தவரை சனி 10ல் இருக்கிறார். உழைப்பு அதிகம், பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை தங்களுக்கு உண்டாகும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது. பார்ட்னர்களுக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து போக வேண்டும். பொருட்களை விற்பதற்கு பாடுபட வேண்டியிருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கும். பலவிதமான போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பல வரவில் தடங்கல்கள் தங்களுக்கு உண்டாகும். அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் தடைபடும். தங்களின் புகழுக்கு களங்கம் உண்டாகும். கவனமாக இருங்கள். புதன் தங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். விவசாயத்தை பொறுத்தவரை கிரகம் நன்றாக இருக்கிறது. பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். சிலர் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு நல்ல பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலருக்கு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு அரசு உத்தியோகத்தினை பெறக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு உண்டாகும். பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு பெரும்பான்மை ஆன கிரகம் சுக்கிரனும் செவ்வாய் சுப பலத்துடன் சஞ்சரிப்பதால் நிறைய நகைகள், ஆடைகள் சேரும். சேமிப்பு தொடரும். ஆக மிதுன ராசி ஆண்களுக்கு ஜென்ம குரு என்பதால் வனவாசம் சென்றதைப் போல உழைப்பு அதிகம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகம். அரசியல் துறை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இல்லை. கலைத்துறை பொறுத்தவரை போட்டிகள், பொறாமைகள் அதிகம். கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.